அழகே அழகு சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மதியம் இருந்துட்டு ரொம்பவே அழகாக ரெடியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலர் இருந்துட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணணும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு நம்ம மதியை ரெடி பண்ணி விடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மதிக்கு தலைவாரி விட்டுட்டு இருக்கிற போது சுரேஷ் வராரு. சித்தப்பா நான் இங்கே இருக்கேன், உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அதுக்கு என்னடா செல்லம், அழகாகவே தெரியுது நீங்கள் தான் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. சித்தப்பா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் சித்தப்பா நம்ம எங்கேயாவது பெரிய இடத்துக்கு போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லைடா செல்லக்குட்டி, நம்ம பெரிய இடத்துக்கெல்லாம் ஒன்றும் போகலை, சின்ன இடத்துக்கு தான் போக போகிறோம். போகக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, போக வேண்டிய சூழ்நிலை போய்த்தானே ஆகணும். அதனால தான் சித்தப்பாவும் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லைடா தங்கக்குட்டி, நம்ம போகிறதுக்கு பயங்கர கிராண்டாலாம் ட்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அந்த வீடு ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மதி சும்மா இருப்பாங்களா? நம்ம போகிற இடம் ரொம்பவே நல்ல இடம், அங்கே அழகான தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்க உனக்கு பிடிச்ச மாதிரி ரைம்ஸ் சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க, சூப்பராக பாட்டும் பாடுவாங்க, ரொம்ப ஸ்வீட்டானவங்க அவங்க அப்படின்ற மாதிரி நம்ம மதி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே போகிறதுக்கு நம்ம அழகாக ரெடியானா அவங்களுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லையே, நம்ம வீட்டுக்கு வரவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க உன்னை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுவா எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். இதுதானே உங்களுடைய வீடு? ஆமாட தங்கம், இதுவும் நம்ம வீடு தான், அதுவும் நம்ம வீடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சுரேஷ் இருந்துட்டு, சித்தப்பா நான் உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன், என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கவே இல்லையே, இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குடா, தேவதை மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா சுரேஷும் நம்ம மதியை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. உடனே நம்ம மதியம் இருந்துட்டு இங்கே ஈத்தொல்லை அதிகமாக இருக்குது, அது பாட்டுக்கு முச்சுக்கிட்டே இருக்குது, நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியம் இருந்துட்டு பாப்பாவை தூக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இவளுக்கு நக்கல் ரொம்ப ஓவராக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம மதியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்க பெரியவங்க யாரும் கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கிளம்பிட்டு தான் இருந்தோம், திடீர்னு அவங்களுக்கு கால் வலியும் கை வலியும் ரொம்பவே அதிகமாக போயிடுச்சு, அதனால தான் அவங்க வர முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம அறிவும் மதி தான் இருந்துட்டு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு என்ன, நான் கல்யாணத்துலேயே பார்த்துருக்கேனே, கல்யாணத்தில் பார்த்துருப்ப சரியாக பேசியிருக்க மாட்டேல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம மதியோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னம்மா மாப்பிள்ளை நான் வாங்கி கொடுத்த ஷர்ட்டை போட்டுட்டு வரலையா, ஏன் அந்த ஷர்ட் அவருக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நம்ம மலர் இருந்துட்டு சுரேஷ் அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டார், ஆனால் ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால அவரால் போட முடியல, அதனால தான் ஏதோ ஒன்று எடுத்து போட்டுட்டு வந்துட்டாரு, இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக தங்கராஜ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க, நீங்களாம் வரமாட்டீங்கன்னு நான் நினச்சேன், ஓ ஏதோ உப்புக்கு சப்பான்ற மாதிரி தான் என்னை நீ கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் நீங்கள் வருவீங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இல்லை எங்கள் வீட்டுக்கு வரதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குமோ இருக்காதோன்னு நான் நினச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ்வளோ தூரம் கூப்பிட்டு எப்படி வராமல் இருக்க முடியும், அதனால தான் கிளம்பி வந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அப்புறம் சுரேஷ் எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், இதுக்கு நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விடுற மாப்பிள்ள, நான் இருக்கிற போது நீ எதுக்காகடா இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த வீடு கட்டுறதுக்கு இவங்க பொண்ணோட படிப்பு செலவு, காலேஜில் சீட்டு வாங்கி கொடுக்கறது எல்லாமே நான் தாண்டா ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம்மா இவர் தான் ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சைடில்
இருந்து நம்ம மதி இருந்துட்டு வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, அப்பா நீங்களும் உட்காருங்க, இல்லை சார் முன்னாடி எப்படி பா இது நம்மளோட வீடுப்பா நீங்கள் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சாரு அப்படின்லாம் கூப்பிட்டு நம்ம இப்போ சொந்தக்காரங்களா ஆயிட்டோம், அதனால் நீ தங்கராஜ்னே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு வரமாட்டேங்குது, பழகிக்கோங்க, நம்மளாம் சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மதியோட அப்பா வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு இப்படியே அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா இப்படி வந்த இடத்துலையாவது இந்த மாதிரிலாம் பேசாமல் இருக்கலாம்ல. பேசாமல் இருக்கலான்னா எந்த வகையில் பேசாமல் இருக்க முடியும்? வேலையை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் வேறு எந்த தப்பாகவும் பேசல இல்லையே. அவங்களுக்கும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஐயையோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் என்ன கேட்கணுமோ கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பா தங்கராஜ் என்னெல்லாம் கேட்குறாரோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரேவதி இருந்துட்டு கிச்சனை பரவாயில்ல ரொம்ப நீட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உண்மையாகவே உங்கள் அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லையா, கை கால் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க எப்பவுமே அப்படி தான், கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் வலிக்கும், இப்போ சரியாயிடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்குது, நாங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாமா, அது என்னக்கா கேள்வி, போய் முதல்ல சுற்றி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, ஏன் மாப்பிள்ளைக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா, எங்களுக்கும் மாப்பிள்ளைக்கு தான் செட் ஆகலை போல இருக்குது, ஆனால் உங்களையாவது மாப்பிள்ளை சரியாக பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கூடையும் நல்லதமாக பேசிகிட்டு இருக்காரு, உங்கள் அப்பாவும் கல்யாணம் ஆன புதுசில் இப்படி தான் எங்கள் வீட்டாளுங்க கிட்ட சுத்தமாக பேசவே மாட்டார், இப்போ தான் அதுக்கப்புறம் எனக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அப்பாவை நான் மாற்றிக்கிட்டேன், முழுசாக நீயும் அப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. விடுமா நீ நல்லா இருக்குல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மதிய ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மாம்பழம் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்காங்க. பின்னாடி கார்டன் வளர்த்துட்ருக்கீங்களே, இது எல்லாமே அம்மாவோட தான், இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் மதி தான் காலையிலேருந்து சுண்டல் முட்டை இந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தால் சொல்லாமல் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. சரி எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாப்பாட்டில் அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சாப்பாடு ரொம்பவே பிரமாதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கராஜு ரொம்பவே அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம சுரேஷோட தங்கச்சியை பார்த்த உடனே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு சோறு போடுறாங்கன்னு சொன்னால் போதுமே, பின்னாடியே கிளம்பி வந்துடுவல நீ அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அப்படியெல்லாம் இல்லை, அம்மா தான் போக சொன்னாங்க, அதனால தான் வந்தேன், இல்லாட்டி வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கேயும் விருந்து தானே, சாப்பிட்டுட்டு போட்டுமே என்ன இப்போ உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மதியோட தங்கச்சி அறிவு வந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கராஜ் அவங்களவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.